Welcome to all. Welcome to our today's session. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் 2025. ஸோ ஏன் இது ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக இருந்த நிகழ்வு தான் காரணம். அதாவது துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்து வந்த திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு காரணம் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னுடைய பணியை தொடர முடியவில்லை என்ற காரணம் கூறியிருந்தார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்களிடம் கொடுத்திருந்தார். ஸோ இதனால தான் இது இன்றைய ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளை மத்திய அரசாங்கமும் மற்றும் தேர்தல் கமிஷனும் அதற்கான நடைமுறைகளை அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன நடைமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் இதனுடைய எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 324, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 324 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 324 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அதனுடைய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கண்டக்டிங் த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் 2025 வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கான அதனுடைய ஆக்டிவிட்டீஸை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த போல் ஷெடியூல் வில் பி அனௌன்ஸ்ட் as soon as possible once all preparatory work is completed அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ரீசன் என்ன காரணத்தினால எலெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் ரிசைன் ஆன் மண்டே. ஸோ இது ஹெல்த் ரீசன்ஸ்னால. அப்போ ஹெல்த் ரீசன்ஸ்னால தன்னுடைய பதவியை அவங்க ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த காலி பண்ணிடும். ஸோ த ரெசிக்னேஷன் கிரியேட்டட் அஸ் அ மிட்டமாக வந்திருக்கு. மிட்டம் வேகன்சி அங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா ஃபுல் டென்யூரும் அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த மிட்டம் வேகன்சியாக தான் கிரியேட் ஆகிருக்கு. இது இந்த மாதிரியான ஒரு கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேர் ஈவெண்ட் தான். இது ரேர் ஈவெண்ட். அதே நேரத்தில் திஸ் இஸ் ஹை கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்றதுனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நடப்பு நிகழ்வுகள், அது கரண்ட் ஈவெண்ட்ஸில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போ இதில் என்ன இருக்குது, கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் பேசிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இஸ் மேண்டேட்டட் அண்டர் ஆர்டிகல் 324 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு மேண்டேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. இட் எம்பவர்ஸ் த எலெக்ஷன் கமிஷன் டு கண்டக்ட் த எலெக்ஷன்ஸ், ஆர்டிகல் 324. ஸோ எந்தெந்த எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு விஷயம். 324 ஆர்டிகல் 324 இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பவர் எலெக்ஷன் கண்டக்ட் எலெக்ஷன்ஸ். பிரசிடென்சியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952. ஓகே, இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் ரூல்ஸ் 1974 இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸோ. சரி, ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸ் பை த ஈசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரல் காலேஜ் மெயினாக என்ன ஆகும்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ், அதாவது அந்த எம்பிக்கள் அடங்கிய அந்த குலாம் அப்படின்னு சொல்லுவோம், தேர்வு குலாம், தேர்தல் குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா, லோக்சபா உறுப்பினர்கள் தான் தங்களுடைய வாக்களிப்பு மூலமாக துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இதில் என்னென்னலாம் எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணணும்னா, முதல்ல ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணணும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓ. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஏஆர்ஓ. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கம்பைலேஷன் அண்ட் டிசெமினேஷன் ஆஃப் த பேக்ரவுண்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ்லேருந்து அதற்கான பேக்ரவுண்ட் மெட்டீரியல்ஸில் கம்பைல் பண்ணி அதை டிசெமினேட் பண்ணக்கூடிய வேலையும் அவங்க பார்க்குற மாதிரியா இருக்குது. எலக்ட்ரல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வைஸ் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை த எலக்ட்ரல் காலேஜ். எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் அண்டு நாமினேட்டட் ரெண்டுமே முக்கியமாக. நாட் ஓன்லி எலெக்டட், எதெல்லாம் யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஓட்டிங் இஸ் டன் இண்டிவிஜுவலி. அதுக்கடுத்து எம்பிஸ் கேன் ஓட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் சாய்ஸ். அவங்களுடைய விருப்பப்படி தான் ஓட்டு போட போகிறாங்க. தே ஆர் நாட் பவுண்ட் பை எனி பார்ட்டி, ஃப்ரீ ஆஃப் ஓட்டிங். இந்த ஃப்ரீ ஓட்டிங் தான். அதில் எந்த ஒரு பார்ட்டியுமே அவங்கள என்னென்னு பவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அது மூலமாக தான் துணை குடியரசுத் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இப்போ நாமினேஷன் ரூல்ஸ்னு வரும்போது தான் as per the எலெக்ஷன் ரூல்ஸ் சொன்னால் 1974 ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா,
மினிமம் 20 எலக்டோரஸ் வந்து மஸ்ட் ப்ரொப்போஸ் த கேண்டிடேட்ஸ் நேம். 20 எலக்டோரஸ் வந்து ஒரு கேண்டிடேட் நேமாக ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அனதர் 20 எலக்டோர் மஸ்ட் த செகண்ட் நாமினேஷனை இது பண்ணுவாங்க. இந்த கன்வென்ஷன் ஆஃப் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸை பொறுத்தவரை என்னென்னா, யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பாங்க? ஏன்னா மெயினாக வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கணும், ஏஆர்ஓ இருக்கணும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி ஜெனரல் இதர் லோக்சபா அல்லது ராஜ்யசபா, இது ரொட்டேஷன் பேஸில் இருக்கும். லோக்சபா செக்ரட்டரியோ இல்லை ராஜ்யசபா செக்ரட்டரியோ அவங்க தான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பாங்க. அது போக 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் த பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் ஆர் அப்பாயிண்டட் பை த அசிஸ்டன்ட் ஆர்ஓஸ், அப்பாயிண்டட் அஸ் அசிஸ்டன்ட் ஆர்ஓ. இது போக 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்டில் 2 சீனியர் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏஆர்ஓவாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரி, இதுதான் அந்த நடைமுறை. ஸோ இதை 1974 படி 20 எலக்டோரல்ஸ் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேஷன் கொடுக்கணும் கேண்டிடேட்டை. அனதர் 20 வந்து அனதர் செகண்ட் நாமினேஷன் அங்கே வந்து பண்ணுவாங்க. இதுதான் மெயினான ஒரு நடைமுறை. அப்புறம் ஆர்ஓ உங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். இப்போ ஆர்டிகல் 324 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபுல் பவர் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம், அதை மேற்பார்வையிடுதல், அதை டைரக்ட் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லா முழு அதிகாரமும் யாருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 324. ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஸோ 324 எலெக்ஷன் கமிஷனில் அதில் இப்போ 324ல் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் 1னா சூப்பர்வைஸ் டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு எதுக்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும்? பார்லிமெண்ட், தட் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது எல்லாத்துக்கும் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு உண்டு. ஆர்டிகல் 324ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன்றது யாரு? ஹூ இஸ் த எலெக்ஷன் கமிஷன்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் 1 சிஇசி இருப்பாங்க, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பாங்க, எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனரை பொறுத்தவரை பிரசிடென்ட் மே டிசைட், அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் ஒரே நேரத்தில் வந்து நிறைய எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய எண்ணிக்கையை வந்து அவங்க வந்து குடியரசுத் தலைவர் டிசைட் பண்ணிக்கிடுவாங்க. சரி, ஆர்டிகல் 324ல் 3 என்ன சொல்லுன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் த சிஇசி அண்ட் இசிஸ். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், தே ஆர் ஆல் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஆர்டிகல் 324ல் சப் கிளாஸ் 3. ஸோ 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸ் எந்தெந்த இதுக்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அதில் இந்த எலெக்ஷன் கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஆர்டிகல் 324ல் 4 என்ன சொல்லுன்னா, President can also appoint a regional commissioner if necessary for elections. ஸோ ரீஜனல் கமிஷனர்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஆர்டிகல் 324ல் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய ரிமூவல், அதாவது எலெக்ஷன் கமிஷனரை பதவி நீக்கம் செய்கிறது. அது எப்படி பதவி நீக்கம் செய்யணும்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் cannot be removed from office எப்போ எக்ஸப்ட் த சேம் மேனர் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி வந்து பதவி விலகுவதற்கான தீர்மானங்கள் இம்பீச்மெண்ட் வந்து எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் தான் இனிஷியேட் பண்ணி அவங்கள வந்து இம்பீச் பண்ணணும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 324ல் 5. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 324ல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் டிசைட்ஸ் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்யூர். பிரசிடென்ட் பார்த்து அவங்க அந்த சிஇசி இசியோடைய அந்த சர்வீஸ் அண்ட் டென்யூரை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு லா மேட் பை பார்லிமெண்ட். ஸோ இது வந்து பார்லிமெண்ட்டில் எனைட் பண்ணக்கூடிய லாவை ஃபாலோ பண்ணி தான் அந்த லா என்ன எனைட் பண்ணியிருக்கோமோ அதுபடி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அந்த டென்யூரை வந்து டிசைட் பண்ணிக்கலாம், பிரசிடென்ட் மே டிசைட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 324ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மெயினாக இம்பார்ட்டன்ஸ் என்ன, இட் எம்பவர்ஸ் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அதுக்கடுத்து ப்ரொவைட்ஸ் லீகல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலெக்ஷன் கமிஷனுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு ஒரு லீகல் ஃபவுண்டேஷனை இந்த ஆர்டிகிள் வந்து கொடுத்துருக்கோம். சரி, இது எல்லாமே வந்து ஆர்டிகிள் 324 யாருன்னா எலெக்ஷன், இட் டீல்ஸ் அபவுட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இதில் இந்த துணை குடியரசுத் தலைவர்னு வரும்பொழுது அதில் ஒரு முக்கியமான ஆர்டிகிள் 67ல் பி. 67ல் பி எதை டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் அந்த வைஸ் பிரசிடென்ட்டுடைய பதவி எப்போ காலியாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆர்டிகிள். ஏன்னா இதுதான், ஏன்னா ஒன்று ஃபுல் டென்யூர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை மிட்டம் வேகன்சி கிரியேட் ஆகிருக்கும். அந்த மிட்டம் வேகன்சி எப்போ கிரியேட் ஆகிருக்குன்னா, ஒன்று டியூ டு த இல்னஸ் ஆர் டெத் ஆர் எனி அதர் ரீசன்ஸ்னாலேயோ அந்த வேகன்சி வந்து மிட்டம் வேகன்சி கிரியேட் ஆகிருக்கும். இல்லைன்னா ஃபுல் டென்யூர் கம்ப்ளீட் ஆகும். ஃபுல் டென்யூர் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆக போகுது அப்படின்னா, அந்த டென்யூர் முடியறதுக்குள்ள புதுசாக துணை குடியரசுத் தலைவரை என்ன பண்ணியிருக்கணும், தேர்ந்தெடுத்து நியமனம் செஞ்சிடணும். ஒருவேளை இப்போ இங்கேருந்து மிட்டம் வேகன்சி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இது எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து வந்து அந்த காலி பண்ணிடும். அப்போ இப்படியும் இது வந்து ஒரு ரேர் தான், இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை ரேர் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 67ல் பியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் மே ரிசைன் ஹிஸ் ஆஃபீஸ் பை ரைட்டிங் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அட்ரஸ் டு த பிரசிடென்ட். ஸோ அவர் ரிசைன் பண்ணிக்கலாம். ரிசைன் பண்ணுற அதை வந்து ரிசைனிங் லெட்டரை தேர் ஓன் ஹேண்ட்னால் எழுதி யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, the vacancy in the office of the vice president due to the resignation, removal or death or other reasons also supported by article 68 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆஃப் 68 என்ன சொல்லுது அப்படின்னா, டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி. ஸோ எவ்வளோ நாளைக்குள்ள இந்த எலெக்ஷன்ஸை முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆர்டிகல் 68. அதில் 68ல் இம்பார்ட்டண்டான கிளாஸ் என்னென்னா, 68ல் ஒன்று என்ன சொல்லுன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வேகன்சி காஸ்ட் பை எக்ஸ்பைரேஷன் ஆஃப் டேம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து 5 இயர் முடிஞ்சிருச்சு. அப்போ 5 இயர் முடிய போகுது. அப்போ முடிய போகுது அப்படின்னா அவங்களுடைய டேர்ம் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. அப்போ அதுக்குள்ளார ஒரு எலெக்ஷன்ஸ் நடத்தி புதிய துணை குடியரசுத் தலைவரை என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். இது ஒன்று 68ல் ஒன்று. 68ல் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆர்டிகல் 68ல் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மிட் டேர்ம் வேகன்சி கிரியேட் ஆகிருக்கு ஆஃபீஸ் வைஸ் அக்கரண்ட் பை த ரீசன் ஆஃப் இஸ் டெத், ரெசிக்னேஷன், ரிமூவல்னால ஏதோ ஒரு மிட் டேர்ம் வேகன்சி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், அந்த வேகன்சி உருவான காலத்துலேருந்து சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்றது தான் அங்கே வந்து ஆர்டிகல் 68ல் 2 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 68 பார்த்தீங்கன்னா டைம் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் த வேகன்சி, அதுதான் 68. 67 என்னென்னா எப்போ வந்து வேகன்சி கிரியேட் ஆகும். 2 ஆர்டிகிளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 67 அண்ட் 68. ஸோ இப்போ ஒருவேளை இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் செலக்ட் பண்ணிட்டாங்க, அந்த பர்சன் எலெக்டட் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் த எவ்வளோ நாளைக்கும் வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னா 5 இயர்ஸ் டேர்ம்ஸு ஃப்ரம் த டேட் ஆஃப் என்டர்ஸ் இன் ஹிஸ் ஆஃபீஸ், என்டர்ஸ் அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ். அப்போ எப்போ வந்து பதவிக்கு வர்றாரோ அப்போலேருந்து ஒரு 5 இயர் டேர்ம்ஸ். சரி, ஓகே. இப்போ இப்போ நம்ம பார்த்ததை எல்லாம் ஒரு சமரி நம்ம பார்த்துடலாம். இப்போ மெயினாக ஆர்டிகல் 67B, இன்னொன்று வந்து 68, இது ரெண்டுமே 67ல் பியை பொறுத்தவரை அந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிக்னேஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், அதை தான் ஆர்டிகல். யாருக்கு எழுதணும், பிரசிடென்ட்டுக்கு எழுதணும். எலெக்ஷன் வந்து இது எதனால் வருது, மிட் டேர்ம் அல்லது எண்ட் ஆஃப் த டேர்ம் முடிச்சுன்னா, மிட் டேர்ம் வேகன்சி இல்லை எண்ட் ஆஃப் த டேர்ம் வந்துச்சுன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். இப்போ 68 என்ன சொன்னால், எலெக்ஷன் ஷுட் பி ஹெல்ட் as soon as possible ஆர் பிஃபோர் த டேர்ம் எண்ட்ஸ், முடிகிறதுக்குள்ள எலெக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 68ல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசென்ட்லி இந்த நியூஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்தளவில் முக்கியமானது. இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவில் இந்த எலெக்ஷன் கமிஷன்ஸ் அவங்களுடைய ரோல் என்ன, அதே மாதிரி வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலக்ட்ரல் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ரீசன்ட் நியூஸு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரை இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். I hope all of you understood the Vice President elections preparations. We will meet another one session with another one important topic. Thank you to all. Thank you.